கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத தியானம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நடித்திருக்கிறதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனமனுவாயாக. தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய நாட்கள் இந்த பூமியில் நடித்திருப்பதற்கு ஆண்டவர் சொல்கிற காரியம், உன் தாயும் தகப்பனையும் கனமனுவாயாக. ஈசாக்கு எடுத்துக்கொண்டால், ஈசாக்கு சிறு வயதிலும் சரி, திருமண வயதிலும் சரி, ஆபிரகாம் எதை சொன்னாரோ ஆண்டவருக்கு பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன் பிள்ளை ஈசாயை கூட்டிக் கொண்டு போகும்போது அந்த ஈசாக்கு பலி செலுத்துவதற்கு தன்னை அர்ப்பணித்து தகப்பன் சொல்ல கீழ்ப்படியதை பார்க்கிறோம். அதே போல் திருமண வயசு வரும்போது திருமணத்துக்கு பெண் பார்க்க வேலைக்காரனை அனுப்பும்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதை பார்க்க முடிகிறது, கீழ்ப்படுதலை பார்க்கிறோம். இந்த அநேக பிள்ளைகள் தாய் தகவல் கீழ்ப்படியாமல், தேவனை கீழ்ப்படியாமல் மூன்றறித்தனமாக கெட்டுப்போவதை பார்க்க முடிகிறது. ஆனால் நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது வாழ்நாள் நீடிக்கும். வாழ்நாள் நீடிப்பதற்கு எத்தனையோ மருந்துகள், மாத்திரைகள், ட்ரீட்மெண்ட், எத்தனையோ உணவு கட்டுப்பாடுகள், இதெல்லாம் நாம் செய்கிறோம். ஆனாலும் நினைத்த நாட்கள் வருஷங்கள் வாழ முடியல. ஆனால் ஆண்டு சொல்கிறார், உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணும்போது வாழ்நாள் நீடிக்கும். நமக்கு தகப்பன் உண்டு, பரம் தகப்பன் இயேசு கிறிஸ்து, அவரை கனம் பண்ணுவோம். நமக்கு பூமியில் தகப்பன் தாயை கொடுத்திருக்கிறார், அப்பா அம்மா, அவர்களை கனம் பண்ணும்போது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஈசாக்கு விதவிதைத்தான், கர்த்தரவனை ஆசீர்வதித்தபடி நான் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான் வேதத்தில் வாசிக்கிறோம். காரணம், தேவனை கனம் பண்ணி பெற்றோரை கனம் பண்ணதுனால கையின் வேலையில் கூட கர்த்தரவனை கனம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தகப்பன் தாயை கனம் பண்ணுவோம், நீடித்து வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.